மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் செயல்படுத்தப்படும். இது மண்டல வாரியாக பகுதிக்கு ஏற்பாற்போல் ஒவ்வொரு பகுதியிலும் மெடிக்கல் கேம்ப் என்று துவங்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் இந்த மெடிக்கல் கேம்ப் தொடர்ந்து நடைபெறும். அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதுவரை பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மண்டலம் 6, மண்டலம் 4, மண்டலம் 11, 12 மற்றும் 13 ஆகிய உட்பட்ட பகுதிகளில் இந்த மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெறும். இப்பொழுது மண்டலம் 6க்கு உட்பட்டு 74ஆம் வார்டுக்குட்பட்டு மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் பி.கே. சேகர் பாபு அவர்கள் இம்மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்துள்ளார்கள். உடன் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களும், மண்டல குழு தலைவர் சகோதரி சரிதா அவர்களும், நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களும் மற்ற பிற அதிகாரிகளும் உடனிருந்து இந்த மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்துள்ளோம். இந்த மருத்துவ முகாமில் தொடர்ந்து அனைத்து வசதிகளும் உள்ளது. இதில் பொதுமக்கள் தங்களுடைய மொத்த பிளட் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். பிளட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி ஹீமோக்ளோபின் எந்த லெவலில் இருக்குது, அதே போல் டிபி இருக்கா, முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் இருக்கா அப்படின்றத கண்டறிய வகையில், டிபி இருக்கான்றது கண்டறியும் வகையில், அதே போல் ஹை டாக்டர்ஸும் வருவாங்க. கண்ணில் ஏதாவது சிகிச்சை தேவைப்படுகிறா என்று கண்டறிய வகையில் டென்டல் டாக்டர்ஸ் வருவாங்க. தோல் நோய், இந்த மாதிரி பல்வேறு வகையான மருத்துவ சிகிச்சைகள் இந்த முகாம்கள் வழங்கப்படும். தொடர்ந்து இந்த மருத்துவ முகாம் இன்று நாள் முழுவதும் 3-4 மணி வரும் தொடர்ந்து நடைபெறும். கண்டிப்பாக பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாமில் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இந்த பகுதிகளில் கலைஞரின் காப்பீட்டு திட்டத்துக்கும் புதிதாக தேவைப்படக்கூடிய பொதுமக்கள் ரெஜிஸ்ட்ரேஷனும் இங்கே பண்ணி அதற்கான காப்பீட்டு கார்டையும் இந்த பகுதிகளிலிருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட்டில் சுகாதாரத்துறையிலிருந்து மருத்துவர்கள் மாநகராட்சி மருத்துவமனைக்கு வருவாங்க, பிரதிநிதித்துவம் அடிப்படையில் வருவாங்க. அது எப்போ வருவாங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குது? இப்போ நம்மளுக்கு 150 மருத்துவர்கள் எம்ஆர்பி மூலியமாக ரெக்ரூட் பண்ணி நம்ம மாநகராட்சிக்கு பணியமர்த்துவதாக தெரிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் பணியமர்த்தப்படுவார்கள். தொடர்ந்து செவிலியர்களும் மாநகராட்சி தேவையின் அடிப்படையில் எம்ஆர்பிக்கும் மருத்துவத்துறைக்கும் நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கோம். அதன் அடிப்படையில் வழங்கப்படும்.